தேவையான மக்களுக்கு இந்த விலையில்லா திட்டங்கள், உதவித்தொகைகள்லாம் உண்மையாகவே தேவையான ஒன்று தான். ஆனால் நீங்கள் எதை பேக்குறீங்க, அரசாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் பணம் அறிவிக்கிறாங்க, ஓட்டுக்கே பணத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையும் கேஷ் ஃபார் ஓட்டுன்னு அந்த பணத்தை வாங்கி கொண்டு பாவம் ஏழை எளிய மக்கள் பணத்தை வாங்கிவிட்டோமே, அந்த பணம் எந்த வழியில் வந்தது என்பதை அவர்கள் யோசித்தா அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் பணத்தை வாங்கிவிட்டோமே என்று வாக்குகளை போடுகின்ற சூழ்நிலை இருக்கு. எல்லாமே மாறணும். நீங்க சொல்ற மாதிரி பணத்திற்காக வாக்களிப்பதை நாம் அதை புறந்தள்ளினால்தான் இது போல இலவசங்கள், அது போல உதவித்தொகைகள் அப்படின்னு கொடுக்கிறது கட்சிகளை நிறுத்தும். சரில பெரியவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னு தெரியாத ஒரு விஷயத்தை நானா பேசக்கூடாது. பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி மேலும் பலப்படுவது இன்னும் தேர்தல் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்பது எனது பொதுவான கருத்து. இது எல்லாரும் சொல்றதுதான். மற்றபடி எந்தெந்த கட்சிகள் வர வேண்டும் என்பது அந்தந்த கட்சியின் தலைவர்கள் தான் எந்தெந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவெடுக்கிறார். இல்லை, இன்னும்னா இப்ப நாங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறது இருந்தா 1000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறது தப்பு தான். இல்ல, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் நீடிக்குமா என்பதே இன்னும் $1 பில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. அதை பற்றி யாரும் கேட்கவே மாட்டீங்க. உங்க கூட்டணி இன்னும் பலப்படணுமா, இருக்கிற பலம் பத்தாதெல்லாம் என்கிட்ட டெக்னிக்கா கேட்குறீங்க. திமுக கூட்டணியை நம்பித்தான் திமுக ஒவ்வொரு தேர்தலையுமே இருக்கு. இதுவரை கடந்த காலங்களில் அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்கும் அவர்களுக்கும் கடுமையான ஒரு போட்டி நிலவுவது உண்மை. அது உங்களுக்கும் தெரியும். எனக்கு தெரிந்தவரை காங்கிரஸ் கட்சி 35 to 40 தொகுதி வரை கேட்பதாக வருகின்ற செய்தி உண்மை. கூட்டணி ஆட்சி வேண்டும், எங்களுக்கு காங்கிரசுக்கு அமைச்சர்கள் இட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்பதும் உண்மை. அதனால காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இடம் பெறுமா இல்லை வெளியில வருமா என்பதை வெகு விரைவில் தெரிந்துவிடும். இந்த நேரத்தில் திருமாவளவன் பற்றி நீங்கள் கேட்டீங்க. நேற்றைக்கு கூட அவர் எங்களை பற்றி சொன்னப்ப அண்ணன் ஓபிஎஸ் பற்றி நான் சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். நான் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய உரிமை, அவருடைய விருப்பம், அவர் எந்த கூட்டணியில் வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த கட்சியில் கூட போய் சேர்ந்து போட்டியிடலாம். நான் அதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொன்னது நண்பர் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் அம்மா அவர்களும் திமுக என்கிற இயக்கத்தை எதிர்த்துதான் புரட்சி தலைவர் இயக்கம் கண்டார். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவை எதிர்க்கின்ற அரசியல் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. அந்த தலைவர்கள் ஆசியோடு, எம்ஜிஆர் மற்றும் அம்மாவுடைய ஆசியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார், மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது, அது சட்டமன்றத்திலே பேச வைத்து, அது சட்டமன்ற பதிவேட்டிலே ரெக்கார்ட் பண்ண வைத்ததை எந்த ஒரு அம்மாவின் தொண்டரும், எந்த ஒரு அதிமுக தொண்டரோ இல்ல எந்த ஒரு புரட்சி தலைவர் தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது எங்களுக்கு பெரிய மனவலியை கொடுத்திருக்கிறது.
என்கிற முறையில தான் நாங்கள் அதற்கு எதிர்வினையாற்றினோம். அதுவும் நாகரிகமான முறையில நாகரிகமான வார்த்தைகளை தான் சொன்னோம். அதனால அவர் அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள், அம்மா அவர்களின் தொண்டர்கள். எங்கள் தலைவர்கள் ஆட்சியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னதை எப்படி நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.